ஓகே. ஸோ நேத்து கிளாஸ்ல வந்து நம்ம வந்து இந்த கோர்ஸ் பத்தி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் வித் தி டிஸ்கஷன் ஆஃப் ஆர் ஆக்சுவல் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண வாட் இஸ் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் அண்ட் வாட் இஸ் த கரெக்ட் மீனிங் கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் இன்டர்நெட் என்ன ஆகும்னா அதோட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் வித் தி ஓஎஸ்ஐ லேயர் மாடல். அதில் நம்ம வந்து பார்த்தோம் வாட் இஸ் என்கேப்சுலேஷன், வாட் இஸ் டீகேப்சுலேஷன். இது நம்ம வந்து நேற்று கிளாஸ். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஓஎஸ்ஐ லேயர் மாடல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் ஓஎஸ்ஐ லேயர் மாடல்ல ஒவ்வொரு லேயரை நம்ம வந்து இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பார்க்கணும். நான் நேற்று கிளாஸ் நான் வந்து என்ன சொன்னேன்னா ஓஎஸ்ஐ லேயர் மாடல் இஸ் லைக் அ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இந்த லேயர் தான் ஒவ்வொரு டிவைஸ்ல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் செட் பண்ணணும். ஸோ நம்ம ரியல் வேர்ல்ட்ல பார்த்தோம்னா சப்போஸ் இமேஜின் வந்து நம்ம வந்து ஒரு கிராஸ் ரோட்ல நின்று அண்ட் இங்க வந்து ஒரு சிக்னல் இருக்கு. அந்த சிக்னல்ல we can see red light, we will see green light, and இங்க வந்து ஒரு yellow லைட்டும் இருக்கு. yellow light. ஓகே. now இந்த இங்க இந்த சிக்னல்ல வந்து பார்த்தோம்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து இங்க நின்றுட்டு இருக்கு, வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த சிக்னல் வந்து கிரீன் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணி. ஸோ சிக்னல் கிரீன் ஆக உடனே பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன் ஆஃப் தி கிரீன் சிக்னல், அது வந்து ரைட் சிக்னல் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட் சிக்னல் இருக்கலாம், இல்லைன்னா லெஃப்ட் சிக்னல் இருக்கலாம், இல்லைன்னா யூ டர்ன் சிக்னல் இருக்கலாம். இந்த மாதிரி சிக்னல் வேணாலும் இருக்கலாம். பேஸ்ட் ஆன் தி சிக்னல் இந்த வெஹிக்கல்ஸ் வந்து தே வில் டேக் தேர் டெசிஷன் ஆஃப் கோயிங் அஹெட். கரெக்டா? பட் இஃப் இந்த சிக்னல் வந்து சப்போஸ் ஒரு நாள் வந்து ஒர்க் ஆகல, அப்போ என்ன ஆகும்? நமக்கு தெரியும் இந்த கிராஸ் ரோட்ல வந்து பயங்கரமா ஒரு டிராஃபிக் ஜாம் வந்து நடக்கும் அண்ட் நோ வெஹிக்கல்ஸ் வில் பி ஏபிள் டு கிராஸ். இது நமக்கு தெரியும். சிமிலர்லி இன்டர்நெட்ல வந்து டேட்டா நிறைய போயிட்டு இருக்கு. உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து, என்னோட கம்ப்யூட்டர்ல இருந்து, உங்க மொபைல் போன்ல இருந்து, ஸ்மார்ட் டிவில இருந்து, அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல, அதுக்கப்புறம் கார்பரேட் ஆஃபீஸ்ல இருந்து, கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் அக்ராஸ் த வேர்ல்ட் நிறைய டேட்டா வந்து பர் செகண்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அந்த டேட்டாவை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலைன்னா we will have a lot of traffic congestion in the internet. அது அவாய்ட் பண்றதுக்காக தான் ஓஎஸ்ஐ லேயர் மாடல் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஓஎஸ்ஐ லேயர் மாடல் வந்து as I said in yesterday's class, இது வந்து it is present in every device, every networking device meaning mobile, laptop, routers, switches, anything that connects to internet. அதுதான் நெட்வொர்க்கிங் டிவைஸ். ஓகேங்களா? ஸோ எல்லா நெட்வொர்க்கிங் டிவைசஸ்ல வந்து இந்த 7 லேயர்ஸ் வந்து இன்பில்ட்டா ஏற்கனவே இருக்கு. செவன்த் லேயரும் ஃபர்ஸ்ட் லேயர், இந்த 2 லேயர் மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கலாம், ஃபீல் பண்ணா, டச் பண்ணலாம். மற்ற லேயர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது. we cannot see, we cannot touch and do anything. ஓகே. ப்ராபப்ளி நம்ம வந்து சப்போஸ் என்னோட மொபைல் ஃபோன் ஓப்பன் பண்ணி இல்லைன்னா லேப்டாப் ஓப்பன் பண்ணி நான் வந்து பிசிக்கலி டச் பண்ணி பார்க்கலாம். பட் அது வந்து பிசிக்கல் லேயர்ல தான். அதுக்கு தான் பேரே வந்து பிசிக்கல் லேயரை வச்சிருக்கு. ஓகேங்களா? பட் உள்ள இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து அந்த மைக்ரோ ப்ராசஸர் மதர் போர்ட்ல தான் போயிட்டு இருக்கு ஆஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், எலக்ட்ரிக்கல் பல்சஸ். ஸோ அது எல்லாமே வந்து இந்த 2 to 6 லேயர் வரைக்கும் எல்லாமே வந்து அந்த மதர் போர்ட், உங்க ரெசிஸ்டர், டயோடு, கெப்பாசிட்டர் இது எல்லாமே வந்து தே ஆர் கேரிங் தீஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? நான் எல்லாருக்குமே வந்து நான் வந்து நேத்து வாட் இஸ் என்கேப்சுலேஷன், வாட் இஸ் டீகேப்சுலேஷன் நான் வந்து நேத்து சொல்லிட்டேன். மூவிங் ஆன் வித் தி ஆக்சுவல் லேயர் பை லேயர் நான் வந்து இன்னைக்கு இந்த கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். ஸ்டார்டிங் வித் தி ஃபர்ஸ்ட் லேயர், பிசிக்கல் லேயர். ஓகே. ஸோ ஆஸ் பர் தி நேம், பிசிக்கல் லேயர் வந்து என்னன்னா நம்ம வந்து அது அந்த பிசிக்கல் லேயர்ல இருக்கிற கம்போனன்ட்ஸை நம்ம வந்து டச் பண்ணலாம், பிசிக்கலி டச் பண்ணலாம், சி பண்ணலாம், விஷுவலைஸ் பண்ணலாம். we can interact with those components. okay, mainly physical layerல வந்து everything
வாட் எவர் யூ கேன் சி. இப்போ நீங்க வந்து உங்க கம்ப்யூட்டரை வந்து ஓபன் பண்றீங்கன்னா அதுல வந்து என்னென்ன வயர்ஸ் இருக்கு, அதுல வந்து மதர் போர்டு இருக்கும், அதுல வந்து பேட்டரி இருக்கும், அதுல வந்து என்ன சொல்றது கெப்பாசிட்டர், டயோட், சிப்ஸ், இது எல்லாமே இருக்கும் இல்லையா. இது எல்லாமே வந்து பிசிக்கல் லேயர்ல தே பிலாங் டு தி பிசிக்கல் லேயர். ஓகேங்களா. அண்ட் மோஸ்ட்லி நம்ம வந்து பிசிக்கல் லேயர்ல வந்து வாட் வி கேன் ஆக்சுவலி சி. கம்ப்யூட்டர் ஓபன் பண்ற வந்து தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம் ஆல் டுகெதர். நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணாம த திங்ஸ் தட் வி கேன் சி இன் பிசிக்கல் லேயர் இஸ் த வயர்ஸ். கரெக்டா. வயர், உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற வயர், உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற அந்த போர்ட்ஸ், அதுக்கப்புறம் உங்க ஸ்கிரீன் வந்து அப்ளிகேஷன் லேயர். ஓகே, அதெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ பிசிக்கல் லேயர்ல வந்து என்ன நடக்குதுன்னா, பிசிக்கல் லேயர்ல டேட்டா வந்து உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து சென்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல இருந்து உங்க கம்ப்யூட்டருக்கு டேட்டா வரது பிசிக்கல் லேயர். ஸோ பிசிக்கல் லேயர்ல நம்ம வந்து இந்த மாதிரி வயர்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்க வந்து ஃபைபர் கேபிள் இருக்கு, HDMI கேபிள் இருக்கு, இது வந்து ஈத்தர்நெட் கேபிள் இருக்கு, இது RJ45 கேபிள், இது வந்து USB B கேபிள், இது வந்து USB A கேபிள், இது வந்து நம்ம வந்து அந்த ஆண்ட்ராய்ட் போன் சார்ஜிங் கேபிள். இதெல்லாம் வந்து தேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிள். அண்ட் பிகாஸ் ஆஃப் கேபிள்ஸ் ஒன்லி நம்ம வந்து 90% சொல்ல முடியும். 95% of the world is connected through cables only. கேபிள் இல்லைன்னா நம்ம வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ ஆஸ் ஐ செட் 95% ஆஃப் தி வேர்ல்டு வந்து இன்டர்நெட்ல கேபிள் மூலமா தான் கனெக்ட் ஆகி இருக்கு. இப்போ நீங்க வந்து கேட்கலாம், அது எப்படி நான் வந்து போன்ல டேட்டா யூஸ் பண்றேன், போன்ல வந்து நம்ம வந்து 5G யூஸ் பண்றோம், 4G யூஸ் பண்றோம், அது வந்து வயர்லெஸ் கனெக்ஷன் தானே, அது வந்து வயர்டு கனெக்டிவிட்டி கிடையாது, எப்படி வந்து நீங்க வந்து 95% சொல்லலாம்? அகைன் வை 95%? உங்க போன் வந்து 5G டேட்டா 5G டேட்டா வந்து இட் இஸ் சென்டிங் திஸ் டேட்டா டு தி நியரஸ்ட் போன் டவர். இட் இஸ் சென்டிங் திஸ் டேட்டா டு தி நியரஸ்ட் போன் டவர். இந்த போன் டவர்ல இருந்து உங்க ஃப்ரெண்டோ இல்லைன்னா நீங்க வந்து சப்போஸ் நீங்க வந்து உங்க ஃபேமிலியை கூப்பிடுறீங்க, அவங்களுக்கு வந்து போன் இருக்கு. ஸோ இந்த சிக்னல் வந்து வயர் மூலமா தான் இட் இஸ் கோயிங் டு தி நெக்ஸ்ட் போன் டவர். அதுக்கப்புறம் இந்த போன் டவர்ல இருந்து சிக்னல் வந்து உங்க போனுக்கு போறது. ஸோ டு சே இட் இஸ் 5G, இட் இஸ் வயர்லெஸ். இட் இஸ் வயர்லெஸ். 5G வந்து வயர்லெஸ் தான், பட் அகைன் இட் இஸ் சென்டிங் தி டேட்டா டு யுவர் நியரஸ்ட் போன் டவர். அந்த போன் டவர்ல இருந்து இன்னொரு போன் டவருக்கு வயர்டு மூலமா தான் கேபிள் மூலமா தான் டேட்டா போறது. உங்க ஜிபிஎஸ் வந்து இட்ஸ் வயர்லெஸ். அது வந்து நம்ம சொல்லலாம் இட் இஸ் கம்ப்ளீட்லி வயர்லெஸ். அது வந்து உங்க ஜிபிஎஸ் சேட்டலைட் வந்து இட் இஸ் சர்க்குலேட்டிங் அரவுண்ட் தி எர்த். அதுல இருந்து வந்து இட் இஸ் ஆல் யுவர் கூகுள் மேப்ஸ், ஜிபிஎஸ் எல்லாமே வந்து அப்படிதான் ஒர்க் ஆகுது. தட் இஸ் வயர்லெஸ். ஓகேங்களா. வைஃபைவும் வந்து இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி வயர்லெஸ். உங்க லேப்டாப்ல இருந்து உங்க வைஃபை மோடம் வரைக்கும் டேட்டா வந்து வயர்லெஸ்ஸா போகிறது. பட் வைஃபை மோடத்துல இருந்து இட் இஸ் கோயிங் டு தி இன்டர்நெட் த்ரூ வயர் ஒன். ஓகே. ஸோ wired as per CCNA syllabus, வயரோட ஸ்டடி இல்லைன்னா ஹார்ட்வேர் கம்பனன்ஸோட ஸ்டடி வந்து அவ்வளோக்கு இட் இஸ் நாட் an important part in the CCNA course. ஓகே. பட் நிறைய ஹார்ட்வேர் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. there are two types of network engineers. One is a hardware network engineer, next வந்து software network engineer. ஸோ நான் பார்த்தேன்னா I am a software network engineer. எனக்கு வந்து சாஃப்ட்வேர் பத்தி தான் தெரியும். ஓகே. நெட்வொர்க்கிங் டிவைஸோட ஹார்ட்வேர் பத்தி எனக்கு வந்து ஐ டு நாட் ஹேவ் மச் நாலேஜ். ஓகேங்களா. ஸோ என்ன ரவுட்டர் ஓபன் பண்ணுறது, அதுல வந்து எப்படி எந்த மாதிரி மதர் போர்ட் போடுறது, எந்த மாதிரி டிசைன் பண்றது, எப்படி டிசைன் பண்றது, சப்போஸ் அந்த ரவுட்டர்ல வந்து ஒரு டைம் இன் 1 செகண்ட் சப்போஸ் 10 TB ஆஃப் டேட்டா வருதுன்னா இந்த மாதிரி ஹார்ட்வேர் யூஸ் பண்ணணும், எப்படி அந்த ஹார்ட்வேர் நீங்க டிசைன் பண்ணுவீங்க, VLSI டிசைனிங், ஆல் தட் திங், அது வந்து ஹார்ட்வேர் வரும். ஸோ நான் வந்து ஐ டு நாட் டீல் வித் தட். தட் இஸ் வை
ஐ எம் சாஃப்ட்வேர் நெட்வொர்க் இன்ஜினியர். சாஃப்ட்வேர் நெட்வொர்க் இன்ஜினியரிங் வந்து எப்படின்னா, நான் வந்து ரிமோட் கனெக்டிவிட்டி மூலமா, சிஎல்ஐ மூலமா நான் வந்து ஒரு ரவுட்டரை இல்லைன்னா ஸ்விட்சை வந்து கான்ஃபிகர் பண்றேன். அதுதான் சாஃப்ட்வேர் நெட்வொர்க் இன்ஜினியரிங். ஸோ ஹார்ட்வேர் நெட்வொர்க் இன்ஜினியரிங்லயும் வந்து மோஸ்ட் காமன்லி what engineers we see in hardware network engineers வந்து field engineers. They are also hardware networking engineers. They deal with cables. நீங்க வந்து சப்போஸ் ஏர்டெல் இருந்து ஒரு வைஃபை கனெக்டிவிட்டி வாங்குறீங்கன்னா, அடுத்த நாள் வந்து ஒரு ஏர்டெல் இருந்து ஒரு ஃபீல்ட் இன்ஜினியர் வருவான் உங்க வைஃபை வந்து கனெக்ட் பண்றதுக்கு. he is also network engineer, but he deals with வைஃபை மோடம். எப்படி வந்து உங்க நியரஸ்ட் ஸ்விட்ச்ல இருந்து இந்த வைஃபை மோடத்துக்கு வந்து வயர் கொண்டு வரது, அதை எப்படி கனெக்ட் பண்றது, அதுக்கப்புறம் உங்க வைஃபை மோடத்துல வந்து எப்படி டேட்டா ஸ்டார்ட் பண்றது, அது எல்லாமே வந்து ஃபீல்ட் இன்ஜினியர் வரும். ஓகேங்களா? ஸோ தேர் ஆல்சோ ஹார்ட்வேர் நெட்வொர்க் இன்ஜினியர். பட் அவங்களுக்கு வந்து இதோட இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலா பார்த்தோம்னா தெரியாது. ஓகே, நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, அவங்களுக்கு வந்து என்ன இதுல அவங்களுக்கு வந்து இட் இஸ் அ வெரி லோ பேயிங் ஜாப். Agreed, it is a very low paying job, but it is also very important job. Many software network engineers like me, எனக்கு வந்து எப்படி கேபிள்ல எப்படி டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, எப்படி வந்து ஒரு லைட் சிக்னல், சப்போஸ் நான் வந்து இங்க இந்த ஃபைபர் கேபிள் யூஸ் பண்றேன். ஓகே, என்னோட வைஃபை மோடத்துல வந்து டேட்டா வந்து வயர்லெஸ் சிக்னலா வருது. அதுக்கப்புறம் என்னோட வைஃபை மோடம் வந்து அந்த வயர்லெஸ் சிக்னலை வந்து ப்ராசஸ் பண்ணி as a light signal through optical cable. அது வந்து not fiber optical cable, both are same. through fiber cable வந்து அது டேட்டா வந்து சென்ட் பண்றது. இப்போ வயர்லெஸ் சிக்னலை வந்து எப்படி லைட் சிக்னலை கன்வெர்ட் பண்றது, இது எனக்கு தெரியாது. ப்ராபப்ளி அந்த ஃபீல்ட் இன்ஜினியருக்கும் தெரியாது, பட் ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியர் இது தெரியும். ஸோ லேர்னிங் அபவுட் ஹார்ட்வேர் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். பட் நிறைய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு ஐ வுட் சே ப்ராபப்ளி 85% நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஹார்ட்வேர் பத்தி தெரியவே தெரியாது, இன்க்ளூடிங் மீ. ஐ ஆம் ஆல்சோ இன் திஸ் 85%, இன்க்ளூடிங் மீ. ஸோ சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் ஃபீல்ட்ல போறீங்கன்னா, இட் இஸ் ஆல்சோ குட் ஃபார் நாலேஜ். அண்ட் நான் வந்து ஸ்பெஷலி மீ பர்சனலி, நான் வந்து இந்த கேபிள்ஸை வந்து ஃபர்ஸ்ட் எங்க பார்த்தேன்னு தெரியுமா? நம்மளோட கம்ப்யூட்டர் லேப்ல. ஸோ கம்ப்யூட்டர் லேப்ல நம்ம வந்து இந்த மாதிரி கனெக்டிவிட்டி பார்த்துருப்போம், இல்லை நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கனெக்டிவிட்டி பார்த்துருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு லேண்ட் கேபிள் வருது, இது வந்து ஒரு டெலிஃபோன் கேபிள். இங்கே வந்து பார்த்தோம்னா இது வந்து டிவி கேபிள் டிவி வயர். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் நெட்வொர்க்கிங் கூட இன்ட்ராக்ட் பண்றது வந்து கம்ப்யூட்டர் லேப்ல. ஸோ அப்போ வந்து எனக்கு ஆப்வியஸ்லி நம்ம வந்து சின்ன பசங்க மாதிரி இருந்தோம். ஸோ வி டிட் நாட் நோ வாட் டஸ் இட் டூ. இது வந்து ஒரு வயர் மட்டும் தான் தெரியும், பட் இந்த வயருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் நமக்கு தெரியாது. ஸோ வி என்கவுண்டர்ட் தீஸ் வயர்ஸ் at a very young age, but we did not know their use. Okay, and just to show you, நான் சொன்னேன் இல்லையா, 95% of the world is connected to the internet through wires. ஸோ இது பார்த்தோம்னா இதுதான் அண்டர் சி கேபிள் கனெக்டிவிட்டி. இந்த மேப் வந்து இட் இஸ் ஷோயிங் யூ தி அண்டர் சி கேபிள் கனெக்டிவிட்டி. ஸோ பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸோ இந்தியால வந்து மெயினா கேபிள்ஸ் வந்து எங்க வருது? பாம்பே. கேன் சி பாம்பேல வருது, அதுக்கப்புறம் சென்னைக்கு வருது. ஸோ பாம்பே அண்ட் சென்னைன்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய டேட்டா சென்டர்ஸ் இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஓகே, நிறைய டேட்டா சென்டரோட ஜாப்ஸ் வந்து பாம்பே இல்லைன்னா சென்னையில வந்து நமக்கு பார்க்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க, இட் இஸ் கோயிங் த்ரூ அண்டர் சி கேபிளிங்ஸ். அண்ட் நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த கேபிள்ஸ் வந்து கனெக்டிவிட்டி கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி இங்கேருந்து வந்து இங்க வந்து ஒரு டேட்டா சென்டர் இருக்கும், நிறைய டேட்டா சென்டர்ல போய் இந்த வயர்ஸ் போய் கனெக்ட் ஆகும். கனெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் ரவுட்டர்ஸும் ஸ்விட்சஸும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைபர் கேபிள் மூலமா வந்து நம்ம இந்தியால வந்து கனெக்டிவிட்டி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அகெயின் இந்த வயரிங், இந்த பிசிக்கல் கேபிளிங் ஸ்டடி இஸ் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். இப்போ சப்போஸ் நீங்க வந்து உங்களுக்கு கேபிள்ஸ் பத்தி நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, நீங்க வந்து யூ கேன் ஆல்சோ சூஸ் அ கெரியர் இன் தட். ஓகே,
Any question with physical layer? No. Next வந்து OSI லேயர்ல வந்து data link layer, layer 2, data link layer. டேட்டா லிங்க் லேயர் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நான் வந்து கொஞ்சம் ஹிஸ்டரி கொடுக்குறேன். அண்ட் அகைன் இந்த ஹிஸ்டரி வந்து என்னோட பர்செப்ஷன் வந்து டேட்டா லிங்க் லேயரோட பர்செப்ஷன் இல்லைன்னா ஹிஸ்டரி வந்து இது வந்து என்னோட பர்செப்ஷன். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து எதுக்காக இன்வென்ட் பண்ணோம்? டு டூ ஃபாஸ்டர் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன். ஓகே, ஸோ கம்ப்யூட்டரை வந்து நம்ம இன்வென்ட் பண்ணினோம். ஒரு ஒரு மேத்தமேட்டிக்கல் ப்ரொஃபஸர், மேத்ஸ் ப்ரொஃபஸர் வந்து ஒரு சப்போஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் மேத்ஸ் ப்ராப்ளமை வந்து சப்போஸ் 30 minutes ஏன்னா 1 hour எடுக்கிறாங்கன்னா அது சேம் ப்ராப்ளம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ப்ராபப்ளி 5 minutes கம்ப்ளீட் பண்ணிடும். பேக் தென் ஓகே வென் கம்ப்யூட்டர்ஸ் வர் இன்வென்டட். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸ் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன், பிசிக்ஸ் கால்குலேஷனை வந்து வேகமா சால்வ் பண்றதுக்கு தான் கம்ப்யூட்டர் இன்வென்ட் பண்ணும். அண்ட் ஆஸ் டெக்னாலஜி டெவலப் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ சப்போஸ் ஒரு மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லைன்னா ஒரு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா ஸோ அதுல வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ல வந்து ஒவ்வொரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் வந்து அவனோட மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன், பிசிக்ஸ் கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி டு டு பிரசன்ட் அ பேப்பர் பிரசன்ட் பண்றதுக்கு வந்து இவங்களோட ஃபைண்டிங்ஸ் வந்து தே ஹாவ் டு ஷேர் இட் வித் ஈச் அதர். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம், நான் வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸை வந்து ஐ கனெக்டட் தெம் வித் ஈச் அதர். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா ஒரு கம்ப்யூட்டர் வந்து இட் இஸ் கனெக்டட் டு 3 other கம்ப்யூட்டர். கரெக்டா? கம்ப்யூட்டர் 1, 2, 3, 4. ஓகே, ஸோ ஒரு கம்ப்யூட்டர் வந்து இட் இஸ் கனெக்டட் டு 3 other கம்ப்யூட்டர். இது மாதிரி 4 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஸோ டோட்டல் 12. இது பார்த்தோம்னா 12 கனெக்ஷன்ஸ் இருக்கு. இங்க இன்டர் கனெக்ஷன்ஸ் இருக்கு. பார்க்கறதுக்கு 12 கிடையாது, பட் 12 கனெக்ஷன்ஸ் வேணும். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ல one computer is connected to 3 other computers. So in total there are 12 connections. In total there are 12 connections. But ஒரு கம்ப்யூட்டர் நமக்கு வந்து 3 connections வேணும். So imagine there are in a room there are 50 computers. ஒரு ரூம்ல 50 கம்ப்யூட்டர் இருந்தானாக்கா one computer வந்து should be connected to 49 other computers. கரெக்டா? One computer will be connected to 49 other computers. ஓகேங்களா? பட் 49 கனெக்டிவிட்டி ஒரு கம்ப்யூட்டர்ல பாசிபிளா? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க கம்ப்யூட்டர்ல வந்து 49 போர்ட்ஸ் இருக்கு, இல்லைன்னா 49 இன்டர்ஃபேஸஸ் இருக்கு. உங்க லேப்டாப் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? கனெக்ஷன் மட்டும் தான் இருக்கும். ஹெவியா இருக்கும். அண்ட் இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி பல்கி அண்ட் பிக் அண்ட் பயங்கரமா ஹீட். என்ன சொல்றது, இட் வில் எமிட் அ லாட் ஆஃப் ஹீட். ஃபேன் வேற பயங்கரமா ஃபாஸ்டா சுத்தும். ஸோ தேர் வர் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஆப்வியஸ்லி ஒரு கம்ப்யூட்டர்ல 49 கனெக்டிவிட்டி பண்றதுக்கு ஐ டிட் நாட் ஹேட் தி ஃபீசிபிலிட்டி. ஓகே, பாசிபிள் இருந்தது, பட் இட் வாஸ் நாட் ஃபீசிபிள். ஸோ இந்த மாதிரி சப்போஸ் ஒரு ரூம்ல வந்து ஐ ஹாவ் டு கனெக்ட் 49 கம்ப்யூட்டர்ஸ். ஏன்னா இந்த டயக்ராம் படியே நான் வந்து இந்த ஒரு கம்ப்யூட்டரை வந்து நான் ஐ ஹாவ் டு கனெக்ட் வித் 3 other கம்ப்யூட்டர்ஸ்னா ஐ நீட் மல்டிபிள் இன்டர்ஃபேசஸ். அண்ட் ஐ டிட் நாட் வாண்ட் தட். நான் வந்து ஒரே ஒரு கனெக்டிவிட்டி பண்ணுவேன், பட் இட் ஷுட் பி கனெக்டட் டு ஆல் தி அதர் கம்ப்யூட்டர்ஸ். என்னோட ரிக்வயர்மெண்ட் என்னன்னா என்னோட கம்ப்யூட்டர்ல வந்து ஒரே ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும், பட் அந்த இன்டர்ஃபேஸ் மூலமா நான் வந்து ரூம்ல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ் கூட நான் கனெக்ஷன் பண்ணணும். இதுதான் என்னோட ரிக்வயர்மெண்ட். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருந்தேன்னா நான் வந்து ஒரு டிவைஸ் கிரியேட் பண்ணேன். அந்த டிவைஸோட பேர் வந்து ஹப்.
இப்போ ஹப் கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணினேன்னா இந்த கம்ப்யூட்டர்ஸ் வந்து இந்த ஹப் கூட கனெக்ட் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுனா, சப்போஸ் பிசி நம்பர் 1 வந்து ஒரு டேட்டா சென்ட் பண்றதுன்னா இந்த ஹப் வந்து என்ன பண்ணுன்னா, ஹப் வந்து அந்த டேட்டாவை காப்பி பண்ணும். அதுக்கப்புறம் காப்பி பண்ணி அதோட டூப்ளிகேட் இல்லைன்னா அந்த காப்பீஸ் வந்து இட் வில் சென்ட் இட் டு அதர் கம்ப்யூட்டர்ஸ். இதுதான் ஹப்போட ஒர்க், டு accept a data and create multiple copies and distribute it to other computers connected to it. இதுதான் ஹப்போட வேலை. ஓகே, ஸோ இப்போ இதுல வந்து even if I have 100 computers, 200 computers, 300 computers in a room, நான் என்ன பண்ணலாம், I can have multiple hubs. ஓகே, இந்த ஹப்ல வந்து நான் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். இப்படி நிறைய கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து டேட்டா சென்ட் பண்ணும்போது ஹப் வந்து என்ன பண்ணும், இந்த டேட்டாவை காப்பி பண்ணும். அதுக்கப்புறம் மல்டிபிள் டூப்ளிகேட் காப்பீஸ் கிரியேட் பண்ணி எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து இது வந்து சென்ட் பண்ணும். ஸோ மை ஒர்க் பிகேம் ஈஸி. நான் வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டர் கூட கனெக்ஷன் பண்ணாம ஐ எம் கனெக்டிங் only to a hub. கரெக்டா? ஸோ இட் மேட் மை ஒர்க் ஈஸி. பட் இதுல வந்து பிரச்சனை இருந்தது. பிரச்சனை என்னன்னா, சப்போஸ் இது வந்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், இது வந்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்டோட கம்ப்யூட்டர், நாட் டிபார்ட்மெண்ட், பிசிக்ஸ் டிபார்ட்மெண்டோட கம்ப்யூட்டர். இது வந்து சப்போஸ் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்டோட கம்ப்யூட்டர், இது வந்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்டோட கம்ப்யூட்டர். இப்போ இந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர் வந்து ஒரு பேப்பர் ஷேர் பண்றான்னா ஹப் வந்து என்ன பண்ணும், அந்த பேப்பரை வந்து கெமிஸ்ட்ரி ப்ரொஃபசர்ஸ்க்கு மட்டும் இல்ல பிசிக்ஸ் ப்ரொஃபசர்ஸ்க்கு வந்து இந்த பேப்பர் வந்து ஷேர் பண்ணும். Do physics professor need chemistry paper? No. கரெக்டா? ஸோ அங்க வந்து ஹப்போட யூஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. எனக்கு வந்து டேட்டா வந்து ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் சென்ட் பண்ணும். பட் ஹப் யூஸ் பண்ணி அந்த டார்கெட்டட் ஆடியன்ஸுக்கு நான் வந்து டேட்டா சென்ட் பண்ண முடியாது. ஸோ ஹப் வாஸ் தி ஃபர்ஸ்ட் unintelligent device. இன்டெலிஜென்ட் இருந்தது. இட் வாஸ் டூயிங் மை ஒர்க். நான் வந்து ஒரு டேட்டா சென்ட் பண்ணுவேன், இந்த டேட்டா வந்து எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்றது வந்து அதோட வேலை. இட் வாஸ் இன்டெலிஜென்ட். பட் இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த 4 கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து ஒரே ஒரு கம்ப்யூட்டருக்கு டேட்டா சென்ட் பண்ணணும்னா ஹப் வச்சுட்டு அது எனக்கு பாசிபிள் கிடையாது. ஓகே, ஸோ நான் வந்து ஒரு டேட்டா வந்து ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு சென்ட் பண்ணணும்னா ஐ கிரியேட்டட் அ நியூ டிவைஸ். அந்த டிவைஸோட பேர் வந்து ஸ்விட்சை யூஸ் பண்ணி நான் வந்து டேட்டா ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு சென்ட் பண்ணேன். மீனிங்னா பிசிக்ஸ் டீச்சர் வந்து பிசிக்ஸ் டீச்சருக்கு மட்டும் டேட்டா சென்ட் பண்ணலாம். கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு மட்டும் டேட்டா சென்ட் பண்ணலாம். பிசிக்ஸ் டீச்சர் வந்து கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு டேட்டா சென்ட் பண்ண முடியாது. கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து பிசிக்ஸ் டீச்சருக்கு டேட்டா சென்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஸ்விட்சை யூஸ் பண்ணி ஐ வாஸ் ஏபிள் டு அச்சீவ் இட். அது எப்படி அச்சீவ் பண்ண, அது வந்து எப்படி அச்சீவ் பண்ணினா இந்த பிசிக்ஸ் டீச்சருக்கு பிசி நம்பர் 4ஓட அட்ரஸ் தெரிஞ்சிருக்கும். பிசி நம்பர் 1 பிசிக்ஸ் டீச்சருக்கு பிசி நம்பர் 4 பிசிக்ஸ் டீச்சரோட அட்ரஸ் தெரிஞ்சிருக்கும், கம்ப்யூட்டரோட அட்ரஸ். ஓகே, அந்த அட்ரஸ் இந்த ஓஎஸ்ஆர் லேயரோட லேயர் 2ல அந்த அட்ரஸை நம்ம வந்து மேக் அட்ரஸ்னு சொல்லுவோம். we will discuss MAC address in detail later, but ஒரு அட்ரஸ். ஸோ நம்மளோட போஸ்டல் கனெக்டிவிட்டி மாதிரி தான். நான் வந்து இங்கேருந்து ஒரு லெட்டர் எழுதுறேன், லெட்டர்ல வந்து ஃப்ரம் அட்ரஸ் இருக்கும், டு அட்ரஸ் இருக்கும். ஸோ ஃப்ரம் அட்ரஸும் டு அட்ரஸ் யூஸ் பண்ணி ஒரு போஸ்ட், அந்த போஸ்ட் நான் வந்து அந்த லெட்டர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணுவேன். போஸ்ட் ஆஃபீஸ் வந்து அந்த டூ அட்ரஸ் யூஸ் பண்ணி அது வந்து டெஸ்டினேஷன் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணும். கரெக்டா? சேம் கான்செப்ட் இங்கேயும் தான். இந்த PC1 பிசிக்ஸ் டீச்சருக்கு வந்து PC4ஓட மேக் அட்ரஸ் தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் அன் அட்ரஸ். தெரிஞ்சா வாட் ஹி வில் டூ,
he will say source இல்லனா from address. from address நம்ம வந்து source னு சொல்லுவோம். source MAC address வந்து PC1 ஓட இருக்கும். 2 that is destination MAC address வந்து PC4 ஓட இருக்கும். அதுக்கப்புறம் physics டீச்சர் வந்து இந்த டேட்டாவை switchக்கு சென்ட் பண்ணும். switch வந்து இந்த 2 address ரீட் பண்ணி இந்த டேட்டா வந்து PC நம்பர் 4க்கு மட்டும் தான் சென்ட் பண்ணும். ஸோ இதுல வந்து என்ன அச்சீவ் ஆச்சு? I can send data to a targeted audience. சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணி பிசிக்ஸ் டீச்சர் சப்போஸ் கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு இந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் மட்டும் அந்த டேட்டா சென்ட் பண்ணணும்னா அப்படியும் சென்ட் பண்ணும். டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து PC2 டெஸ்டினேஷன் மேக் வந்துடும். ஸோ என்ன ஆகும்? டேட்டா வந்து இப்படி போகும். other professors in the department will not know of it. So அது எப்படி அச்சீவ் ஆகிறது? நம்மளோட கம்ப்யூட்டர்ல நம்மளோட ஸ்விட்ச்ல வந்து லேயர் 2ல MAC address இருக்கு. ஓகே, so as I said in our OSI layer model, data link layer நம்ம நெட்வொர்க்கிங் டிவைசஸ்ல இருக்கு. இந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸ்ல வந்து இந்த நெட்வொர்க்கிங் டிவைசஸ்ல இருக்கு. இந்த நெட்வொர்க்கிங் டிவைஸ்ல டேட்டா லிங்க் லேயர்ல MAC address மூலமா we can achieve that. We can achieve this thing. We can send data to a targeted audience. Okay. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து என்னோட ஓகே, அண்ட் திஸ் ஆல்சோ இஸ் கால்ட் ஆஸ் அ LAN. ஓகே, இந்த மாதிரி கனெக்டிவிட்டியை ஸ்விட்சஸும் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இப்படி இந்த மாதிரி கனெக்டடா இருந்தாங்கன்னா we call that as a LAN also, local area network. Okay, local meaning it is local, small area, so private small area network. Local meaning it is a private and a small area of devices connected to each other, that is local area network. Okay, இப்போ எனக்கு வந்து என்னோட கம்ப்யூட்டர்ஸ் ஒரு கனெக்டிவிட்டி, சப்போஸ் நான் வந்து ஒரு இங்க இருக்கேன், ஒரு யூனிவர்சிட்டியில இருக்கேன். ஓகே, சப்போஸ் அந்த யூனிவர்சிட்டி வந்து IIT சென்னை. ஓகே, IIT சென்னை இஸ் அ பிக் யூனிவர்சிட்டி. ஓகே, ஆப்வியஸ்லி அந்த யூனிவர்சிட்டியில நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு பில்டிங்ல வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஓகே, அந்த கம்ப்யூட்டர்ஸ் நான் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இமேஜின் திஸ். Okay, this is one building. Okay, and this is another building. Okay, two buildings. Okay, two different buildings. So let me separate it like this. So இந்த ரெண்டு பில்டிங்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ் நான் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகே, இந்த கம்ப்யூட்டர் வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு டேட்டா சென்ட் பண்ணணும்னா ஐ கேன் டூ தட். எப்படி? எல்லா இந்த பில்டிங்ல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸ் நான் வந்து இந்த ஸ்விட்ச்ல கனெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் I will make two switches connected to each other, and again இந்த செகண்ட் ஸ்விட்ச் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து கனெக்டடா இருக்கு. ஸோ டேட்டா வந்து இப்போ இப்படி சென்ட் பண்ணலாம். பட் அகெயின் டேட்டா சென்ட் பண்ணணும்னா MAC addresses யூஸ் பண்ணணும். இந்த பிசியோட MAC address இல்லைன்னா அந்த அட்ரஸ் டெஸ்டினேஷன் MAC address தெரிஞ்சாதான் அந்த டேட்டா வந்து இப்படி சென்ட் ஆகும். ஓகேயா? பட் இது கூட ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னா, சப்போஸ் as I said, these are two buildings. ஓகே, இப்போ இந்த பில்டிங் வந்து சப்போஸ் இது வந்து IT டிபார்ட்மெண்ட். இந்த ரெண்டு பிசிஸும் வந்து IT டிபார்ட்மெண்ட். வேற பில்டிங் பட் சேம் டிபார்ட்மெண்ட். ஓகே, சப்போஸ் let me name this as PC number 1, PC number 2, PC number 3, PC number 4. இப்போ PC number 1 வந்து ஒரு
சப்போஸ் செமிஸ்டர் பேப்பர் இந்த பிசி நம்பர் 1ல வந்து ஒரு ப்ரொஃபசர் வேலை பண்ணுவார். அந்த ப்ரொஃபசர் வந்து ஒரு ஐடி கொஸ்டின் பேப்பர் கிரியேட் பண்ணிருக்காங்க எக்ஸாமுக்காக வந்து he has created a question paper. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பிசி நம்பர் 2, பிசி நம்பர் 3, பிசி நம்பர் 4க்கு சென்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ரொஃபசர் வந்து என்ன பண்ணுவார், பிசி நம்பர் 1, பிசி நம்பர் 2 இது வந்து நம்ம பார்த்தோம் ஃப்ரம் அட்ரஸ் இருக்கும், இது வந்து டூ அட்ரஸ் இருக்கும். அந்த ஃப்ரம் டூ அட்ரஸ் வந்து மேக் அட்ரஸஸ் இருக்கு. ஓகே, ஸோ பிசி 1 வந்து பிசி 2க்கு சென்ட் பண்ணும். அகைன் பிசி 1 வந்து பிசி 3க்கு சென்ட் பண்ணும். பிசி 1 வந்து மறுபடியும் பிசி 4க்கு சென்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி ப்ரொஃபசர் பிசி நம்பர் 1 வந்து he has to send 3 copies. He has to send 3 different copies to 3 different PCs. Correct? With 4 PCs, it is easy. எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. 4 PCs இருக்கு, I can use it. I can manually write the MAC addresses. அது வந்து சென்ட் ஆகும். பட் நமக்கு தெரியும் ஒரு யூனிவர்சிட்டியில 4 PCs கிடையாது. There are lot of PCs. There are hundreds of PCs. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு யூனிவர்சிட்டியில 4 ஐடி ப்ரொஃபசர்ஸ் இருக்க மாட்டாங்க. there will be 10-20 professors, ஐடி ப்ரொஃபசர்ஸ். ஓகே, ஸோ ஐடி ப்ரொஃபசர் 1 வந்து 20 அதர் ஐடி ப்ரொஃபசர்ஸ்க்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணணும்னா he has to send 20 copies, which is extremely difficult. ஸோ நான் வந்து இது I wanted to make it simpler. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணிருந்தேன்னா I created a group. நான் வந்து ஒரு பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணேன். ஸோ லெட்ஸ் மீ சே ஒரு குரூப் கிரியேட் பண்ணினேன். இந்த குரூப் பேர் வந்து பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, இந்த குரூப்புக்குள்ள பிசி 1ல இருந்து பிசி 20 வரை எல்லா கம்ப்யூட்டர்ஸை நான் வந்து ஜாயின் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் சப்போஸ் பிசி 1 வந்து ஒரு டேட்டா சென்ட் பண்றோம்னா இந்த பிசிக்ஸ் குரூப்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்களோ எல்லார் ஒர்க்கும் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரிசீவ் ஆகும். இட்ஸ் சிமிலர் லைக் வாட்ஸ்அப், similar like your WhatsApp group. Okay, so let's say there is a WhatsApp group called as physics. So in the physics WhatsApp group la நிறைய professors இருக்காங்க. So ஒரு professor வந்து suppose he is sending a question paper. So இந்த WhatsApp groupல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கு வந்து அந்த question paper receive ஆகும். கரெக்ட்டா? Other WhatsApp group members will not receive this. So இந்த WhatsApp group வந்து physics WhatsApp group, chemistryக்கு ஒரு WhatsApp group இருக்கும். So obviously கெமிஸ்ட்ரி வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் ஆகிற மெசேஜ் வந்து பிசிக்ஸ் வாட்ஸ்அப் குரூப்க்கு ரிசீவ் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி நெட்வொர்க்கிங்ல வந்து நம்ம வந்து வி கிரியேட்டட் குரூப்ஸ். அந்த குரூப்புக்கு பேர் வந்து VLAN, வர்ச்சுவல் லேன். VLAN பத்தி நம்ம வந்து இன்னும் டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறமா. பட் VLAN. ஸோ நம்ம வந்து VLAN யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணலாம், ஒரு லேன் ஏரியாவை ஒரு ஸ்மால் லேன் நான் வந்து காட்டியிருந்தேன். இது திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ லேன். இது வந்து ஒரு லேன். லேன் மீனிங் கம்ப்யூட்டர்ஸ் கனெக்டட் டு ஈச் அதர் வயா ஸ்விட்ச். திஸ் இஸ் அ ஸ்மால் லேன். ஓகே, ஸோ இந்த லேனை வந்து நான் வந்து இன்னும் டிவைட் பண்ணலாம். இன்னும் ஸ்மாலர் குரூப்ஸ்ல வந்து நான் டிவைட் பண்ணேன். அந்த ஸ்மாலர் குரூப்ல டிவைட் பண்றதுக்கு பேரு வந்து VLAN, வர்ச்சுவல் லேன். Okay, the virtual LAN meaning it is a common group just like our WhatsApp. Okay, so ஒரு VLAN ல சென்ட் ஆகிற மெசேஜ் வந்து அந்த VLAN ல இருக்கிற மெம்பர்ஸ்க்கு தான் ரீச் ஆகும். ஸோ இதுவும் வந்து கம்ப்யூட்டரும் ஸ்விட்சும் ரவுட்டர்ஸ்க்கு இருக்குள்ள இருக்கிற டேட்டா லிங்க் லேயர்ல தான் பாசிபிள் ஆகும். This is possible with the data link layer present in the devices. ஸோ எப்படி வந்து VLAN டிவைசஸ் வந்து ரீடு பண்ணுறது, எப்படி வந்து மேக் அட்ரஸஸ் ரீடு பண்ணுறது, அது இல்லாமல் வந்து டேட்டா லிங்க் லேயர்ல தான் ரீட் பண்ணுவாங்க. ஓகே, எனி கொஸ்டின் வித் டேட்டா லிங்க் லேயர்? எனிஒன்? நோ? ஓகே, ஸோ ரியல் டைம்ல நான் வந்து சப்போஸ் இது வந்து ஒரு அனிமேட்டட் டயக்ராம், பட்
ரியல் டைம்ல கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஸ்விட்ச் கூட எப்படி கனெக்டடா இருப்பாங்க காமிக்கும். இப்படி இருப்பாங்க. பார்த்தோம்னா all of them are different switches. இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்விட்ச், இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்விட்ச், இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்விட்ச், இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்விட்ச். பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்விட்சஸ். எப்படி வயர் மூலமா கனெக்ட் பண்றோம் ஒவ்வொரு ஸ்விட்சை, இப்படிதான் கனெக்ட் பண்ணுவாங்க. பார்த்தோம்னா திஸ் இஸ் அ போட்டோ ஃப்ரம் அ சர்வர் ரூம். நீங்க வந்து கூகுள்ல வந்து சர்ச் பண்ணலாம், சர்வர் ரூம் கேபிளிங். இந்த மாதிரி இப்படிதான் நம்ம வந்து ஒரு நெட்வொர்க்கை வந்து ஸ்கேல் பண்றோம். We can connect multiple switches together and increase our area. Okay, so இப்படிதான் யூசுவலா ரெண்டு ஸ்விட்சஸ் வந்து கனெக்ட் பண்ணும். Okay, any question? What is switch, by the way? Sorry, what is switch? Because yeah, so switch is a device which helps you to connect multiple PCs together, in short. Okay, so you can see here, this is one diagram of a switch. As I said, we'll discuss about switch later. I will discuss in detail about switch probably in the upcoming classes, upcoming sessions. I just gave you an example of how you scale your network using switches. Okay. So, patch panel is different, switch is different, or what is different? No, is patch panel is different and switch is different? Yes, patch panel is obviously different. Okay. Okay, patch panel is different, switch is different. Next is the layer 3, network layer. இப்போ வந்து anyone saying anything? Okay, so I would request everyone to please mute yourself. Questions கேட்கலாம், எப்போ வேணாலும் நீங்க வந்து questions கேட்கலாம். பட் உங்களுக்கு வந்து questions இல்லைன்னா ப்ளீஸ் கீப் யுவர் செல்ஃப் மியூட்டட், இல்லைன்னா நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி கனெக்டிவிட்டி, டேட்டா லிங்க்ல கனெக்டிவிட்டி நான் வந்து ஐ ஷோட் யூ ஹவ் அ லேன் இஸ் கிரியேட்டட், லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இஸ் கிரியேட்டட். லோக்கல் ஏரியா நெட்வொர்க் மீனிங் நான் வந்து இந்த கம்ப்யூட்டர்ல இருந்து இந்த கம்ப்யூட்டருக்கு கனெக்டிவிட்டி பண்ணலாம். எனக்கு வந்து இந்த PC1ல இருந்து PC2 கூட கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ தட் இஸ் லோக்கல் கனெக்டிவிட்டி. ஆப்வியஸ்லி நான் வந்து கூகுள் கூட கனெக்ட் பண்றேன். நான் வந்து இந்த கம்ப்யூட்டர்ல சப்போஸ் நான் வந்து google.com டைப் பண்றேன்னா ஐ எம் ஏபிள் டு டாக் டு கூகுள். ஆப்வியஸ்லி கூகுள் வந்து என்னோட இந்த நெட்வொர்க்ல கிடையாது, கரெக்டா? நான் வந்து netflix.com போடுறேன், இல்லைன்னா hdfc.com, எனிதிங். ஓகே, அது வந்து என்னோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல கிடையாது. இட் இஸ் சம்வேர் அவுட் சைட். அது வந்து என்னோட லேனோட பார்ட் கிடையாது. அது வந்து என்னோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க் உள்ள இல்ல. இட் இஸ் சம்வேர் அவுட் சைட். அவுட் சைட் மீனிங் கூகுளுக்கு ஒரு தனி நெட்வொர்க் இருக்கு. கூகுள் வந்து அதோட லேண்ட்ல உட்காந்துட்டு இருக்கு. நான் வந்து என்னோட லேண்ட்ல உட்காந்துட்டு இருக்கேன். என்னோட லேனும் கூகுளோட லேண்ட் வந்து கனெக்ட் பண்ணணும்னா ஐ நீட் சம் கைண்ட் ஆஃப் அதர் கனெக்ஷன். ரெண்டு லேனை கனெக்ட் பண்றதுக்கு யூ நீட் அ தேர்ட் பார்ட்டி. ஓகே, அந்த தேர்ட் பார்ட்டிக்கு பேர் தான் WAN. அந்த தேர்ட் பார்ட்டிக்கு பேரு தான் WAN, வைடு ஏரியா நெட்வொர்க். இந்த வைடு ஏரியா நெட்வொர்க்கை நார்மலி நெட்வொர்க்கிங் டேர்ம்ல நம்ம வந்து ISP நெட்வொர்க்னு சொல்லுவோம். ISP மீனிங் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஓகே, ஸோ
ரெண்டு லேனை கனெக்ட் பண்றதுக்கு யூ நீட் அண்ட் ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ நமக்கு வந்து நம்மளோட இந்தியாவில் ஹூ ஆர் தி ஃபேமஸ் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்? ஏர்டெல். ஓகே, ஏர்டெல், டாடா, Jio, and there are a lot of other smaller scale internet service provider like Microscan, Hathaway, ACT. These are all smaller scaled ISPs. Okay, so இவங்க தான் நமக்கு வந்து என்னோட கம்ப்யூட்டர்ல இருந்து கூகுள் நெட்வொர்க்கு போய் கனெக்ட் ஆகிறதுக்கு these guys ISPs they help us. ஒவ்வொரு ஐஎஸ்பிக்கு வந்து ஒரு வேன் இருக்கு. எல்லா ஐஎஸ்பிஸ்க்கு வந்து தனித்தனி ஒரு வேன் நெட்வொர்க் இருக்கு. ஓகே, ஸோ பார்த்தோம்னா இந்த டயக்ராம் படி நம்ம பார்த்தோம்னா இங்க பார்க்கலாம். இது வந்து சப்போஸ் ஒரு கார்பரேட் ஆஃபீஸ். லேண்ட் இஸ் நாட் ஜஸ்ட் லேண்ட் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆர் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ கனெக்ஷன் ஆஃப் ஸ்மாலர் கம்ப்யூட்டர்ஸ். இட் கேன் பி அ பிக் கார்பரேட் ஆஃபீஸ் ஆல்சோ. ஒரு சப்போஸ் சிஸ்கோ வந்து ஒரு ஆர்கனைசேஷன். சிஸ்கோல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே வந்து they are part of the same LAN. They are part of the same small local area network. Local meaning private. Cisco is a private network. LAN. Okay. இது வந்து சப்போஸ் இது வந்து சிஸ்கோட நெட்வொர்க். இது வந்து ஒரு கேம்பஸ் யூனிவர்சிட்டி ஒரு நெட்வொர்க் நினைச்சுக்கலாம். இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா. பெங்களூர்ல இல்லைன்னா சென்னையில இல்லைன்னா ஸோ இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கு. ஆப்வியஸ்லி நம்ம வந்து எல்லாருமே வந்து வி ஆர் கனெக்டட். ஓகே, நான் வந்து சப்போஸ் நான் வந்து இந்த ஜூம் கிளாஸ் வந்து சிஸ்கோ ஆஃபீஸ்ல இருந்து எடுக்கலாம். நீங்க வந்து நீங்க வந்து உங்க யூனிவர்சிட்டியில இருப்பீங்க, நீங்க வந்து காலேஜ்ல இருப்பீங்க, இல்லைன்னா நீங்க வந்து உங்களோட ஆஃபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கீங்க, இல்லை நீங்க வந்து உங்க வீட்டுல உட்காந்துட்டு இருப்பீங்க. பட் வி ஆர் ஆல் கனெக்டட் டுகெதர். ஹவு? பிகாஸ் ஆஃப் தி ஹெல்ப் ஆஃப் வேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த வேன்ல நம்ம வந்து டேட்டா சென்ட் பண்ணணும்னா ஒரு லேண்ட்ல இருந்து இன்னொரு லேண்ட்க்கு வந்து டேட்டா சென்ட் பண்ணணும்னா we need something called as an IP. IP டு full form வந்து இன்டர்நெட் புரோட்டோகால். ஓகே, நமக்கு வந்து ஒரு ஐபி தேவைப்படும். அந்த ஐபி மூலமா தான் நான் வந்து ஒரு லேண்ட்ல இருந்து இன்னொரு லேண்ட்க்கு வந்து டேட்டா சென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்க வந்து ஐபி அட்ரஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐபி அட்ரஸ். ஓகே, இந்த ஐபி அட்ரஸ் தான் இந்த வேன்ல யூஸ் ஆகும். அண்ட் யூ கேன் சென்ட் டேட்டா ஃப்ரம் ஒன் லேண்ட் டு அனதர் லேண்ட். இந்த ஐபி அட்ரஸ் மூலமா தான் உங்களால சென்ட் பண்ண முடியும். ஸோ ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி எப்படி லேயர், இந்த ஐபி அட்ரஸ் வந்து எங்க யூஸ் ஆகுறது? நம்ம ஓஎஸ்ஆர் லேயர் மாடல்ல லேயர் 3ல வருது. இந்த ஓஎஸ்ஆர் லேயர் மாடல்ல தேர்ட் லேயரா இருக்கு. அண்ட் ஆஸ் அ செட் இந்த லேயர்ஸ் வந்து நம்ம சிஸ்டம்ல இருக்கு. ஸோ என்னோட கம்ப்யூட்டர் வந்து இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி எப்படி உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற நெட்வொர்க்ல இருக்க எப்படி டேட்டா சென்ட் பண்றது, அது வந்து நடுவுல இருக்கிற வேன்ல. ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகுறது, என்னோட கம்ப்யூட்டர்ல இருந்து போகிற டேட்டா வந்து போற டேட்டா வந்து ஐபி அட்ரஸ் மூலமா இந்த டிவைஸ்க்கு வருது. அதுக்கப்புறம் அது வந்து இந்த டிவைஸ்ல போறது ஐபி அட்ரஸ் நெட்வொர்க் லேயர்ல, இந்த டிவைஸ்ல போறது நெட்வொர்க் லேயர், அண்ட் இட் இஸ் ஃபைனலி ரீச்சிங் யூ. இந்த ஃப்ளோ எப்படி நடக்கிறது நெட்வொர்க் லேயர்ல, அது வந்து நம்ம ஐபி அட்ரஸ் மூலமா தான் பண்ண முடியும். So we will study IP address in detail later. Okay. And again, to give you a real-time example or to compare it with real examples, இது வந்து I will compare it with a Google map. Okay.
ஸோ சப்போஸ் எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரைக்கும் போகணும் அண்ட் நான் வந்து ரோடு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ட்ரெயின் கிடையாது, ஃப்ளைட் கிடையாது. I can only go from Coimbatore to Chennai via road. Okay. So, நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரை ஆக்சுவலா போயிட்டு கிடையாது. பட் ஐ எம் அசியூமிங் இட் வில் பி லைக் கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடுல இருந்து சேலம்ல இருந்து திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் மகாபலிபுரம், சென்னை. ப்ராபப்ளி இந்த மாதிரி ஒரு ரூட் இருக்கும். ஐ எம் கெஸிங். ஓகே. ஸோ கோயம்புத்தூர் வந்து என்னோட சோர்ஸ். கரெக்டா? கோயம்புத்தூர் வந்து என்னோட சோர்ஸ், சென்னை வந்து டெஸ்டினேஷன். ஓகே. இப்போ கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போறதுக்கு ஏற்கனவே ரோடு கவர்மெண்ட் வந்து உண்டாக்கியிருக்காங்க. ஓகே. தேர் இஸ் ஆல்ரெடி அ ரோடு பில்ட் பை தி கவர்மெண்ட். அந்த ரோடு நெட்வொர்க்கிங் டேர்ம்ல அந்த ரோடு வந்து ஐபி. அந்த ரோடு வந்து ஐபி. ஓகே. அது வந்து சிமெண்ட் ரோட் ஆக்குமா, டார் ரோட் ஆக்குமா, அது வந்து வேற விஷயம். ஓகே. ஸோ அகைன் அந்த ஐபிக்கும் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. தேர் ஆர் 2 வெர்ஷன்ஸ் ஆஃப் ஐபி, IPv4 அண்ட் IPv6. ஓகே. ஸோ இது வந்து நம்ம வந்து சிமெண்ட் ரோட் சொல்லலாம். இது சிமெண்ட் ரோட், திஸ் இஸ் அ டார் ரோட். அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த ரோடுல ஆப்வியஸ்லி நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? வெஹிக்கிள்ஸ் நம்ம வந்து யூஸ் ஒரே ஒரு நிமிஷம் சாரி. ஓகே, சாரி. ஸோ இந்த ரோட்ல வந்து நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் டிரைவ் பண்ணுவோம். ஓகே. ஸோ நெட்வொர்க்கிங்ல இந்த வெஹிக்கிள்ஸ்க்கு நம்ம வந்து பேர் வந்து என்ன வச்சிருக்கோம்? ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். நம்ம வந்து இந்த வெஹிக்கிள்ஸ் பத்தி நல்லா இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்புறமா. பட் வெஹிக்கிள்ஸ் வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். இப்போ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ். ஓகே. நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரை போகணும்னா ஐ கேன் வாக். ஓகே. என்கிட்ட வந்து இஃப் ஐ ஹேவ் எனஃப் எனர்ஜி நான் வந்து நடந்து போகலாம், வாக் பண்ணி போகலாம், 2 வீலர் யூஸ் பண்ணி போகலாம், 4 வீலர் யூஸ் பண்ணி போகலாம். ஓகே. தென் பஸ் இருக்கு என்கிட்ட. ஓகே. பஸ் இருக்கு, டிராக்டர் இருக்கு, நிறைய நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கு. சோர்ஸ்ல இருந்து டெஸ்டினேஷன் ரோடு யூஸ் பண்ணி போகணும்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி நெட்வொர்க்கிங்ல நிறைய ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். ஓகே. RIP, OSPF, EIGRP, okay, ISIS, not the terrorist group, but intermediary system to intermediary system. இதான் பேரு ISIS. ஸோ இந்த மாதிரி அண்ட் BGP. இது வந்து இந்த மாதிரி நிறைய vehicles இருக்கு. ஓகே. There are lot of vehicles who use these roads. Okay. அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிள்ஸ்ல யாரெல்லாம் போறாங்க? பேசஞ்சர்ஸ். கரெக்டா? பேசஞ்சர்ஸ் போறாங்க. இந்த பேசஞ்சர்ஸ் தான் இங்க டேட்டா. ஓகே. இந்த பேசஞ்சர்ஸ் தான் இங்க டேட்டா. ரைட். ஆப்வியஸ்லி இப்போ இந்த ரோடுக்கு வந்து நிறைய பேண்ட்வித் லேன்ஸ் இருக்கும். சில ரோடு வந்து 2 லேன் ரோடா இருக்கும், 4 லேன் ரோட்ஸ். There are 6 lane roads. There are now coming up 8 lane roads. Maximum in India is 6 lane roads. 8 lane roads are very rare. There are, but it's very rare. Okay. So lanes, road lanes. Networking term la idu paathomna, that is what we call it as bandwidth. Width. Okay. So same concept தான். நீங்க வந்து 2 lane ரோட்ல போறீங்கன்னா 2 lane road meaning one lane for left hand side, 1 lane for right hand side. 2 lane road. கரெக்டா? So if you are driving on a 2 lane road, நீங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவா டிரைவ் பண்ணுங்க because lot of traffic. எல்லாரும் வந்து they are just going in one single line.
ஓகே, ஓவர்டேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆகும். ஓவர்டேக் பண்ணும்போது முன்னாடில இருந்து ஏதாவது வெஹிக்கிள் வரதா இல்லையா அதெல்லாம் பார்க்கணும். இது ரொம்ப ஸ்லோவா போகும். 4 lane road இருந்தா you will move a bit faster. 6 lane road இருந்தா you will move even faster. So ரோடோட லேன் வந்து இல்லைன்னா width வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக your speed increases. Similarly நெட்வொர்க்கிங்ல இதுதான். உங்க பேண்ட்வித், உங்க வயர், நீங்க இந்த மாதிரி வயர் யூஸ் பண்றீங்க, அந்த வயரோட ஒரு width இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வயர்ல வந்து டேட்டா வந்து சப்போஸ் 1 Mbps ஸ்பீட்ல தான் போக முடியும். ஸோ டேட்டா வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. இன்னொரு வயர் இருக்கு, அதோட பேண்ட்வித் வந்து 10 Mbps. ஸோ எட் அ டைம் 10 Mbps டேட்டா சென்ட் பண்ணணும். இன்னொரு வயர் இருக்கு 1 Gigabit, which is 1000 times more than 1 Mbps. It is equal to 1 GB is equal to 1000 MB நினைச்சுக்கலாம். Okay. Then there is 10 GB cable, and there is 100 GB cable. Okay. நாம வந்து அண்டர் சி கேபிள் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, there are even those cables are fiber optics cable. They are sending data in this form of light, in the form of light, and you can easily know the speed of light. So for speed of light you need a better bandwidth, a bigger or not bigger cable, but better optics cable. So as உங்க bandwidth கூட கூட as your bandwidth increases, the speed இன்டர்நெட்ல இருக்கிற ஸ்பீட், நீங்க வந்து ஜூம், நான் வந்து இப்போ ஜூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஜூம்ல இருந்து ஜூம் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி என்னோட டேட்டா வந்து உங்களுக்கு ரீச் ஆகிற அந்த ஸ்பீடு வந்து வேரி ஆகும். நான் வந்து இங்க சப்போஸ் 100 இல்லைன்னா 10 GB ஓட லிங்க் யூஸ் பண்றேன், பட் நீங்க வந்து 1 Mbps ஓட லிங்க் யூஸ் பண்றீங்கன்னா அப்போ வந்து அங்கே டிராஃபிக் இருக்கு. ஏன்னா நான் வந்து இங்க டேட்டா வந்து ஜாஸ்தியா சென்ட் பண்றேன், பட் உங்களோட ரிசீவிங் கெப்பாசிட்டி வந்து கம்மியா இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு வந்து டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் தான் பேண்ட்வித். ஸோ இந்த மாதிரி ரோடு யூஸ் பண்ணணும், IPv4 IPv6 இந்த மாதிரி வெஹிக்கல் யூஸ் பண்ணணும், ரிப் யூஸ் பண்ணணுமா, OSPF யூஸ் பண்ணணுமா, ISIS யூஸ் பண்ணணுமா, BGP யூஸ் பண்ணணுமா, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேண்ட்வித் இருக்கும். 10 Gbps பேண்ட்வித்தா, 100 Gbps பேண்ட்வித்தா, இது எல்லாத்தோட ஸ்டடி வந்து நெட்வொர்க் லேயர்ல. All this decision is taken by the network layer of your device, of every networking device. So அதோட ஸ்டடி தான் நெட்வொர்க் லேயர்ல பண்ணணும். Okay, clear? Any question with network layer? Are we going to learn more about this routing protocols later? Yeah. Okay. Now moving to the next layer, fourth layer, transport layer. So இந்த transport layerல வந்து ஸ்கிரீன்ல நீங்க வந்து நிறைய வாட்ஸ்அப்போட இமேஜஸ் பார்க்கலாம். ஸோ இதுல வந்து ஒரு இமேஜ்ல வந்து நாட் டெலிவர்ட்னு காமிக்கிறது, இன்னொரு இமேஜ்ல வந்து டவுன்லோட் ஃபெயில்னு காமிக்கிறது, இன்னொரு இமேஜ்ல வந்து சென்ட் ரிசீவ்ட் ப்ளூ டெக் மார்க் இல்லாம காமிக்கிறது. ஓகே, இப்போ இது வந்து உங்களோட ஃபோனு, திஸ் இஸ் யுவர் ஃபோன், இது வந்து உங்க ஃப்ரெண்டோட ஃபோன். நீங்க வந்து உங்களோட போன்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்து அவனோட போன்ல வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிருக்கீங்க. ஓகே, மெசேஜ் சென்ட் பண்ணும்போது உங்க போன்ல வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் டிக் மார்க் வரும், கரெக்டா? அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டோட போன்ல இந்த மெசேஜ் ரீச் ஆகும்போது ரிசீவ் டபுள் டிக் மார்க் ஆகும். உங்க ஃப்ரெண்ட் வந்து அந்த மெசேஜ் ரீட் பண்ணும்போது ப்ளூ டிக் மார்க் ஆகும். பட் இது எல்லாமே வந்து இட் இஸ் ஹேப்பனிங் ஆன் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் போன். இது எல்லாமே வந்து உங்க ஃப்ரெண்டோட போன்ல நடக்கிற விஷயம்.
உங்க ஃப்ரெண்டுக்கு தான் அந்த மெசேஜ் ரிசீவ் ஆயிருக்கும், உங்க ஃப்ரெண்டு தான் அந்த மெசேஜை ரீடு பண்றான். அது வந்து உங்க போனுக்கு எப்படி தெரியறது? Did you get my point? ஓகே, சப்போஸ் நீங்க வந்து இந்த மெசேஜ் சென்ட் பண்ணிருக்கீங்க, இந்த மெசேஜ் சாரி இந்த மெசேஜ் இந்த மெசேஜ் நீங்க வந்து சென்ட் பண்ணிருக்கீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு. அந்த மெசேஜ் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு ரீச் ஆகல, அது வந்து உங்க போனுக்கு எப்படி தெரியுது? டவுன்லோட் ஃபெயில். நீங்க உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் சென்ட் பண்ணிருக்கான், இல்லைன்னா வந்து ஒரு இது வீடியோ ஃபைல் சென்ட் பண்ணிருக்கான். நீங்க டவுன்லோட் பண்ணும்போது டவுன்லோட் ஃபெயில் காமிக்கும். Why? But get this point. Whatever is happening, இந்த மெசேஜ் ரிசீவ் ஆகல, அதுக்கப்புறம் மெசேஜ் வந்து சென்ட் ஆயிடுச்சு, மெசேஜ் வந்து உங்க ஃப்ரெண்டோட போன்ல ரிசீவ் ஆயிடுச்சு, உங்க ஃப்ரெண்ட் வந்து இந்த மெசேஜை ரீட் பண்ணிட்டான். இது எல்லாமே வந்து உங்க ஃப்ரெண்டோட போன்ல நடக்கிற டேட்டா ஆகும், இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் ஆகும். அது வந்து உங்க போனுக்கு எப்படி தெரியுது? Is my question clear? Yes, no? Acknowledgement. Yes, correct. So அது வந்து டிரான்ஸ்போர்ட் உங்க போன்ல, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்டோட போன்ல transport layer, because it happens because of the transport layer on my phone and on your friend's phone. Sorry, your phone and your friend's phone. Okay, so நான் வந்து என்ன சொன்னேன், இந்த OSI layer மாடல் வந்து எல்லா நெட்வொர்க்கிங் டிவைசஸ்ல இருக்கு, கரெக்டா? ஸோ உங்க போன்லயும் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் இருக்கு, உங்க ஃப்ரெண்டோட போன்லயும் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் இருக்கு. ஸோ என்ன நடக்கிறதுனா, நீங்க வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்றீங்கன்னா அது வந்து உங்க ஃப்ரெண்டோட போனுக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே, உங்க ஃப்ரெண்டோட போன் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் மூலமா வந்து உங்க போனுக்கு வந்து என்ன மெசேஜ் சென்ட் பண்றதுன்னா, ஐ ஹாவ் ரிசீவ்ட் இட். எனக்கு வந்து நீ சென்ட் பண்ற மெசேஜ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. அது வந்து அதனால வந்து இங்க சென்டும் ரிசீவ் வந்து உங்களுக்கு காமிக்கிறது. உங்க ஃப்ரெண்ட் வந்து அந்த மெசேஜை ரீட் பண்றான்னா, உங்க ஃப்ரெண்டோட டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து உங்க போனோட டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வந்து ரீட் ஆயிடுச்சுன்னு வந்து மெசேஜ் சென்ட் பண்றான். பேசிக்லி இட் இஸ் அன் acknowledgement. நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன், இஸ் தேர் எனி டவுட், இஸ் தேர் எனி கொஸ்டின்? கரெக்டா? சோ நீங்க வந்து எனக்கு பதில் சொல்றீங்க. Until and unless you answer, I will not know that are you able to understand or not. Correct? So transport layerல வந்து acknowledgement feature இருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் வந்து நீங்க வந்து உங்க அப்ளிகேஷன்ல பார்க்கலாம். சோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் முக்கியமா எங்க யூஸ் ஆகுறது, நீங்க வந்து உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து நீங்க வந்து உங்க HDFC பேங்க் வெப்சைட்டுக்கு நீங்க வந்து HDFC இல்லைன்னா உங்க IDFC, SBI, எனி பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எனி பேங்க், நீங்க வந்து உங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க வந்து ஃபெட்ச் பண்றீங்க. ஓகே, HDFC பேங்க் வந்து அந்த அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணணும். சப்போஸ் சென்ட் பண்ண முடியல, என்ன ஆகும்? உங்க ப்ரௌசர்ல வந்து சம்திங் வென்ட் ராங், 404 இந்த மாதிரி ஏதாவது எரர் காமிக்கும். கரெக்டா? வெப்சைட் நாட் ரீச்சபிள். இல்லைன்னா if something went wrong, account statementல வந்து not all details will be visible. ஓகே, அந்த வெப்சைட்ல வந்து சில இமேஜஸ் வந்து கிரேட் அவுட் இருக்கும், இல்லைன்னா அது வந்து பிக்சல்ட் அவுட் இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். தட் மீன்ஸ் ஆல் தி இன்ஃபர்மேஷன் HDFC சர்வர்ல இருந்து உங்க பிசிக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து வரல. ஸோ உங்க பிசி வந்து என்ன பண்ணும், மறுபடியும் வந்து ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணும், எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் சரியா ரிசீவ் ஆகல. ஸோ HDFC பேங்க் சர்வர் வந்து மறுபடியும் அந்த இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணும். அப்போதான் உங்க அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து எல்லா டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ acknowledgement is extremely important in network for efficient data transfer. acknowledgement இல்லைன்னா நான் வந்து ஒரு டேட்டா சென்ட் பண்றேன், அது வந்து
முன்னாடி இருக்கிற பார்ட்டிக்கு வந்து ரீச் ஆயிடுச்சா ஆகலையா இது வந்து எனக்கு தெரியாது. ரீச் ஆயிடுச்சுன்னா ஓகே, ரீச் ஆகாட்டி டு ஐ ஹேவ் டு சென்ட் இட் அகெயின் ஆர் டு ஐ ஹேவ் நான் வந்து மறுபடியும் சென்ட் பண்றதா பண்ணக்கூடாதா இது வந்து எனக்கு எப்படி தெரியும்? ஸோ ஐ நீட் அன் எக்னாலஜ்மெண்ட். அந்த எக்னாலஜ்மெண்ட் தான் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல நடக்கும். ஓகே, ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வந்து 2 ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவோம், TCP and UDP, Transport Control Protocol, Transport Control Protocol and User Datagram Protocol. Datagram Protocol. Okay. இப்போ TCP எங்க யூஸ் ஆகுறது, UDP எங்க யூஸ் ஆகுது? எங்கெல்லாம் வந்து ஓகே, நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறீங்க நீங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கெல்லாம் வந்து டேட்டா ஏற்கனவே ஸ்டோர்டா இருக்கு, நான் வந்து அந்த டேட்டாவை நான் வந்து ஓபன் பண்ணி பார்க்கணும். பேங்க்ல வந்து உங்களோட டேட்டா ஏற்கனவே ஸ்டோர்டா இருக்கு, உங்க அக்கௌண்ட் டீடைல்ஸ், உங்க அதுக்கப்புறம் உங்க KYC டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஏற்கனவே பேங்கோட சர்வர்ல ஸ்டோர்டா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ்ல நீங்க வந்து ஒரு படம் பாக்குறீங்க, அந்த படம் வந்து ஏற்கனவே வந்து நெட்ஃபிளிக்ஸோட சர்வர்ல ஸ்டோர்டா இருக்கு. நீங்க வந்து இங்க உங்க பிசில வந்து அந்த பட ஃபில்மை பாக்குறீங்க, அங்க வந்து TCP ஆகும். ஸோ எனிவேர் வேர் தேர் இஸ் அ டேட்டா ஆல்ரெடி ஸ்டோர்ட், நீங்க வந்து அங்கேருந்து டேட்டா ஃபெச் பண்றீங்கன்னா அங்க வந்து உங்க பிசியும் அந்த சர்வருக்கு நடுவுல வந்து TCP மூலமா தான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். எக்னாலஜ்மெண்ட் வரும். நிறைய வாட்டி நீங்க பாத்திருக்கீங்களா, நீங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து மூவி பார்க்கும்போது சடனா சப்போஸ் உங்க இன்டர்நெட் ஸ்லோவா இருக்கு, இல்லைன்னா வந்து கன்ஜெஷன் இருக்கனால வந்து இங்க நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரவுண்ட் பஃபரிங் நடக்கும். இந்த பஃபரிங் எதனால நடக்குது? TCP-னால நடக்கும். பிகாஸ் உங்க பிசி வந்து கண்டினியூஸா நெட்ஃபிளிக்ஸ் சர்வர்லேருந்து அந்த ஃபில்மோட டேட்டா கேட்டுட்டு இருக்கு. பட் நடுவுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் சர்வர் வந்து உங்க பிசிக்கு டேட்டா சென்ட் பண்றது, பட் உங்க பிசிக்கு வந்து அந்த டேட்டா வரல. ஸோ பஃபரிங் நடந்துட்டு இருக்கு. உங்க பிசி வந்து மறுபடியும் நெட்ஃபிளிக்ஸ் சர்வருக்கு டேட்டா சென்ட் பண்றது, எனக்கு வந்து இந்த டேட்டா இதுக்கு அப்புறமா இருக்கிற டேட்டா வந்து தேவைப்படுறது, யூ சென்ட் மீ. ஸோ மீன்வைல் யுவர் நெட்ஃபிளிக்ஸ் browser is showing you that buffering symbol. அதுதான் TCP. எக்னாலஜ்மெண்ட் தேவைப்படுறது. கரெக்டா? இப்போ UDP எங்க யூஸ் ஆகும்? ஸோ TCP வந்து ஸ்டோர்டு டேட்டா, ஃபார் ஸ்டோர்டு டேட்டா. UDP வந்து லைவ் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் மேட்ச், நீங்க வந்து கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்களா, ஹாட்ஸ்டார்ல லைவா ஓடிட்டு இருக்கும், அது வந்து UDP-ல ஓடும். ஸோ எவ்ரிதிங் இஸ் லைவ். இட் இஸ் நாட் அ ஸ்டோர்டு டேட்டா, இட் இஸ் அ லைவ் டேட்டா. ஹாட்ஸ்டார் வந்து உங்க அந்த மேட்சை வந்து உங்களுக்கு உங்க ஹாட்ஸ்டார் ஆப்ல வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க கவனிச்சிருக்கீங்களா, லைவ் மேட்ச் நீங்க வந்து ரீப்ளே பண்ணி பார்க்க முடியாது. அந்த லைவ் மேட்ச் பினிஷ் ஆனதுக்கு அப்புறம் அந்த லைவ் மேட்ச் வந்து ஹாட்ஸ்டார் சர்வர்ல ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து மறுபடியும் அந்த லைவ் மேட்ச் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம். பட் அதர்வைஸ் லைவ் டேட்டாவை வந்து நீங்க வந்து பேக் ட்ரேஸ் பண்ண முடியாது. பிகாஸ் லைவ் டேட்டால வந்து எக்னாலஜ்மெண்ட் தேவை கிடையாது. இட் இஸ் அ கண்டினியூஸ் டேட்டா. ஓகே, லைவ் மேட்ச்ல வந்து நீங்க வந்து ரிப்பீட் பண்ண முடியாது. அண்ட் லைவ் மேட்ச்ல வந்து எனக்கு எக்னாலஜ்மெண்ட், ஐ டு நாட் நீட் அன் எக்னாலஜ்மெண்ட். இட் இஸ் லைக் our prime minister is speaking something important on Doordarshan. Okay, and the demonetization time la vandu it was a UDP data. Example, Modi ji vandu he's speaking something important, he does not want anyone to reply. Our vandu he is speaking something important, our vandu எல்லா இந்தியால இருக்கிற எல்லா மக்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகணும் ரீச் ஆகிறதுக்காக he is speaking. He is not waiting for everyone's acknowledgement.
that is an example of UDP. எனக்கு வந்து acknowledgement வேண்டாம். Okay, so எல்லா live data is using UDP. நான் வந்து இங்க இந்த டேட்டா சென்ட் பண்ணுவேன், இங்க நான் டேட்டா சென்ட் பண்ணுவேன், அந்த டேட்டா வந்து உங்களுக்கு ரீச் ஆச்சா இல்லையா, that is not my problem. Okay, because you are not going to send me any acknowledgement. அதுதான் UDP. So எங்க UDP ஆகும், எங்க TCP ஆகும், when we are talking in detail about a transport layer, அது வந்து நான் சொல்றேன். Okay, any question, anyone? இப்ப யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீமிங் பண்றதுனா யூடிபி தானா? UDP தான். UDP தான். இந்த ஜூமும் வந்து UDP தான். Because Zoom is live. Okay, நீங்க வந்து என்னோட இது வந்து I am sending you live data. You are receiving my information live. Correct? So everything is UDP. நான் வந்து இது வேணுமானா நான் கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகே, அதை எப்படி சார் செட் பண்றது? ஆக்சுவலா இப்ப டிரான்ஸ்போர்ட் லேயர் சொல்றீங்க, நம்ம டிசிபி யூடிபி எப்படி நம்ம ப்ரோட்டோகால் செட் பண்றது, கான்செப்ட் எப்படி சார்? So செட் பண்ண முடியாது. It is completely depending on the application. Okay, now let me complete this. So இப்போ பார்த்தோம்னா இங்க பாருங்க, என்னோட டேட்டா வந்து it is Zoom data, it is live, it is UDP. பார்த்தோம்னா யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால், UDP. ஸோ எல்லா டேட்டா வந்து உங்க போனுக்கும் உங்க லேப்டாப்க்கும் ரீச் ஆகிற எல்லா டேட்டாவை வந்து UDP யூஸ் பண்ணிட்டு தான் போறது. அண்ட் அது வந்து TCP யூஸ் பண்ணணுமா, UDP யூஸ் பண்ணணுமா, இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன் லேயர். ஸோ coming back over here, நான் வந்து இங்க Zoom யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, Zoom uses live information. So இந்த அப்ளிகேஷன் லேயரை வந்து டிசைட் பண்ணும் என்னோட டேட்டா வந்து UDP-ஆ தான் போகணும். ஸோ அந்த டேட்டா வந்து 6th லேயருக்கு வரும், 5th லேயருக்கு வரும், 4th லேயர்ல வரும்போது அது வந்து UDP கன்வெர்ட் ஆகி லோவர் லேயருக்கு போகும். புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் சப்போஸ் நான் வந்து என்னோட இங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ் பாக்குறேன், உடனே என்னோட அப்ளிகேஷன் என்னோட லேப்டாப் தெரியும் நெட்ஃபிளிக்ஸ் வந்து இட் இஸ் சப்போஸ் டு பி இட் இஸ் நாட் அ லைவ் டேட்டா, இட் இஸ் சம்திங் அ டேட்டா இஸ் ஸ்டோர். ஸோ அங்கே வந்து நான் வந்து TCP யூஸ், இந்த அப்ளிகேஷன்ல இருக்க வந்து ஏற்கனவே தெரியும். இட் இஸ் that is how they have been programmed, that is how they have been designed. Okay, இந்த டிசைன் எப்படி பண்றாங்க ஈவன் ஐ டோன்ட். ஓகே, அதுக்கு தான் ஹார்ட்வேர் லெவல் நாலேஜ் உங்களுக்கு வேணும், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நாலேஜ் உங்களுக்கு வேணும், which I do not have. ஓகே, ஸோ அது எப்படி டிசைட் ஆகுறது, எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்குள்ள இருக்கிற லாஜிக் வந்து எனக்கு, பட் அப்ளிகேஷன் லேயர்ல வந்து டிசைட் ஆகும். இந்த அப்ளிகேஷன் வந்து TCP அப்ளிகேஷனா UDP அப்ளிகேஷனை வந்து அப்ளிகேஷன் லேயர்ல வந்து டிசைட் ஆயிடும். ஸோ அந்த டேட்டா வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வரும்போது it is sent using UDP or TCP based on what application layer decide. Okay, next transport layer ku appuram the last layer is application. இப்போ நீங்க வந்து கேட்கலாம், how is this a last layer? 4th layer ku appuram 5th layer irukku, 6th layer irukku, 7th layer irukku, how is this a last layer? Last layer again, why did I say this as a last layer? Because நேத்து வந்து I showed you there are 2 types of rules and regulation policies. ஒரு வந்து OSI layer model, இன்னொன்று வந்து TCP IP model. இந்த 2 மாடல் நான் எழுதுனேன். ஸோ OSI layer மாடலும்
டிசிபி ஐபி மாடலுக்கு வந்து டிஃபரன்ஸ் இஸ் டிசிபி ஐபி மாடல்ல இந்த லாஸ்ட் 3 layers application layer, presentation layer and session layer combine பண்ணி they call it as an application. They call it as an application layer. So TCP IP model padi we just have 5 layers. OSI layer model padi we have 7 layers. Working வந்து same தான். Working வந்து same தான். But OSI layer மாடல்ல 5th 6th 7th வந்து செப்பரேட் ஆக்கியிருக்காங்க. TCP IP மாடல்ல இது வந்து இந்த 3 லேயர்ஸ் வந்து கம்பைன் பண்ணி அப்ளிகேஷன் லேயர் தான் சொல்லிருக்கேன். ஓகே, சோ நான் வந்து TCP IP மாடல் படி போறேன். Because in all of the latest technologies TCP IP model தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. So last layer, 5th layer, application layer. இங்க என்ன இது இருக்கு? What happens when you type a URL in the address bar of a browser? Okay, நான் வந்து suppose இங்க netflix.com நான் எழுதுறேன். சோ இங்க வந்து இந்த சர்க்கிள் பஃபர் ஆயிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் பேஜ் லோட் ஆயிருக்கு, நெட்ஃபிளிக்ஸோட பேஜ் லோட் ஆயிருக்கு. சோ netflix.com டைப் பண்ண உடனே அண்ட் இந்த பேஜ் லோட் ஆகிறதுக்கு நடுவுல என்னெல்லாம் நடந்திருக்கு, என்ன நடக்கிறது, we have to understand it very carefully. Okay, so நான் வந்து netflix.com இல்லைன்னா google.com டைப் பண்றேன். அண்ட் இது வந்து நான் எங்க டைப் பண்றேன், என்னோட ப்ரௌசர்ல டைப் பண்றேன். ப்ரௌசர் வந்து எங்க ஓடிட்டு இருக்கு, ப்ரௌசர் இஸ் an application. ஸோ அப்ளிகேஷன் லேயர்ல ஓடிட்டு இருக்கு. google.com is a human readable name. Okay, google.com, netflix.com, hdfc bank.com, any.com or any .org or .in, anything, அது வந்து ஹியூமன் ரீடபிள் நேம். இந்த ஹியூமன் ரீடபிள் நேம் வந்து நம்மளோட நெட்வொர்க்கிங் டிவைசஸ் ரீட் பண்ண முடியாது. ஓகே, அவங்களால they can read only IP addresses. நான் வந்து IP address பத்தி நெட்வொர்க் லேயர்ல சொல்லிருந்தேன். சோ என்னோட ப்ரௌசருக்கு வந்து google.com தெரியாது. It needs the IP address of google.com. சோ என்ன ஆகும்னா, இந்த google.comக்கு google.com associated IP address வந்து என்னோட ப்ரௌசர் வந்து ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் திங், search the IP of the website. Okay, இது எப்படி நடக்கிறது? There is another protocol called as DNS, domain name system. Okay, இப்போ இந்த டொமைன் நேம் சிஸ்டம்ல இருந்து நம்மளோட பிசி வந்து டொமைன் நேம் சிஸ்டம்க்கு வந்து ஒரு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணும். google.com ஐபி அட்ரஸ் வந்து நம்ம பிசிக்கு சென்ட் பண்ணும். ஓகே, சோ இது வந்து அப்ளிகேஷன் லேயர்ல நடக்கிறது. ஓகே, சோ திஸ் இஸ் அவர் பிசி அண்ட் அவர் பிசி செட் google.com. ஓகே, DNS சர்வர்ல இருந்து google.com ஐபி கிடைச்சிச்சு. தட் இஸ் 8.8.8.8. 8.8.8.8 வந்து கூகுளோட DNS. I will explain what is DNS later, but it is the IP address of google.com. Example. Okay, so என்னோட பிசிக்கு google.com IP address கிடைச்சிச்சு. கூகுள் சர்வர் இங்க எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கு. இப்போ என்னோட பிசி வந்து என்ன பண்ணும், அப்ளிகேஷன் லேயர்ல வந்து google.comல இருந்து ஐபி அட்ரஸ் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ தட் இஸ் அட் தி லேயர் 5. லேயர் 4ல ஓகே, லேயர் 4ல வந்து என்னோட பிசி வந்து என்ன பண்ணும்னா, கூகுள் சர்வர் கூட டிசிபி மூலமா ஒரு கனெக்ஷன்
கூகுள் சர்வர் கூட கிரியேட் பண்ணும். பட் இந்த கனெக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு இட் நீட்ஸ் அ பாத். இந்த டிசிபி கனெக்ஷன் google.com கூட ஒரு டிசிபி கனெக்ஷன் என்னோட பிசி கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இட் நீட்ஸ் அ பாத். அந்த பாத் எங்கேருந்து வருது? தேர்ட் லேயர். தேர்ட் லேயர்ல என்ன இருக்கு? ஐபி. நான் வந்து ஐபி இப்போ சொல்லி கொடுத்தேன். ஐபி இஸ் அ ரோட் which is already built. So through that road, அந்த ரோடு மூலமா என்னோட பிசி வந்து google.com வரைக்கும் ஒரு பாத் கண்டுபிடிக்கிறது. அந்த பாத் மேல my PC is creating a TCP connectivity with the Google server. ஓகே, அதுக்கப்புறம் என்னோட பிசி வந்து செகண்ட் லேயர்ல வந்து இந்த மேக் அட்ரஸஸ் யூஸ் பண்ணி டேட்டா லிங்க் லேயர்ல சாரி செகண்ட் லேயர் இல்லைன்னா டேட்டா லிங்க் லேயர்ல வந்து இட் இஸ் கிரியேட்டிங் அ செட் ஆஃப் டேட்டா. ஓகே, அதுக்கப்புறம் இந்த எல்லாமே டேட்டா வந்து இட் இஸ் தென் ஃபைனலி இன் தி பிசிக்கல் லேயர் டு தி வயர் ஆஸ் electrical pulses, or if it is optical cable or fiber cable through light pulses, it is sending the data to the wire. And அந்த wire மூலமா next stop என்ன இருக்கணும்? What should be my next stop? என்னோட லேப்டாப்ல இருந்து நெக்ஸ்ட் டிவைஸ் என்ன இருக்கும்? அது எப்படி கண்டுபிடிப்பாங்க? ஐபி. as I said, through IP. IP ல இருந்து IP is a road, correct? அந்த ரோடு மூலமா தான் நான் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரை போக முடியும். So in that road, all the hops or all the locations are already predefined, correct? So அந்த predefined pathல wires ஏற்கனவே கனெக்டடா இருக்காங்க. So அந்த wire மூலமா அந்த டேட்டா வந்து இப்போ google.com, when I'm typing google.com, all that data is then getting covered or encapsulated one by one into lower layer, and finally அது வந்து என்னோட physical layerல as an electrical pulse or as a light pulse it is getting converted, and அது வந்து wire மூலமா it is sent out and it reaches Google servers, and it reaches Google server ஓட layer 1ல அந்த light pulse வந்து bits and bytesல கன்வெர்ட் ஆகுறது. ஓகே, அதுக்கப்புறம் செகண்ட்ல அது வந்து டேட்டா லிங்க் லேயர்ல வந்து மேக் அட்ரஸஸ் ரீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் மேக் அட்ரஸ் ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தேர்ட் லேயர்ல வந்து அது வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறது. இந்த டேட்டா வந்து எனக்கு ஆகுவா இல்லையா? இஸ் திஸ் டேட்டா ஃபார் மீ ஆர் நாட்? ஐபி லேயர்ல. ஓகே, அதுக்கப்புறம் google.comக்கு தான் நம்ம வந்து இது டைப் பண்ணிருக்கோம். ஸோ அந்த டேட்டா வந்து ஐபி இந்த தேர்ட் லேயர்ல வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தேர்ட் லேயர்ல கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இட் ஓபன்ஸ் தி ஃபோர்த் லேயர்ல வந்து அது வந்து டிசிபி கனெக்டிவிட்டி கிரியேட் பண்றது நம்ம பிசி கூட. so that whatever data transfer is happening, என்னோட பிசியும் என்னோட கூகுள் நெட்ஃபிளிக்ஸ் சர்வருக்கு நடுவில் எல்லா டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதோ அதுல வந்து எக்னாலஜ்மெண்ட் கிரியேட் ஆகணும். அதுக்காக நெட்ஃபிளிக்ஸும் என்னோட பிசிக்கு நடுவில் டிசிபி கனெக்டிவிட்டி இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் வாட் எவர் டேட்டா இது இந்த அன்லிமிட்டெட் ஷோஸ், அன்லிமிட்டெட் மோர், நெட்ஃபிளிக்ஸோட சிம்பிள், பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட், இமெயில் அட்ரஸ், கெட் ஸ்டார்டட், சைன்இன், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு டேட்டாக்கும். அந்த டேட்டா வந்து இப்போ is now being transferred or exchanged between my PC and google.com. புரிஞ்சுதா? இப்படிதான் OSI லேயர்ல வந்து ஒவ்வொரு லேயர்ல டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. at every single instance. Any question? Anyone?
Are we talking about OSI layer or TCP layer? I'm talking about how everything is now coming into one single picture. Okay. They are not acting as separate layers. All of them have to act together. Okay. Okay. So I explained the OSI layer and I explained what happens in every layer. And then when I was explaining the fifth layer, I brought every other layer into the same example. Okay. Anyone else? Any other question? No? Okay. Just to give you a heads up. Okay, let me, okay, today's session is over. Tomorrow we'll start with the, tomorrow we'll start with cables. Okay, tomorrow will be the third demo session. I will start with cables. Okay.